சார் வணக்கம். கப்ரியல், சில நாட்களுக்கு முன்னாடி அமலாக்கத்துறையினர் டாஸ்மார்க்கோட தொடர்பு இருக்கக்கூடிய சில இடங்கள்ல சோதனைகள் நடத்துறாங்க. இந்த சோதனைகளை பொறுத்தளவுல கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு சோதனையா இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் ரத்தீஷ் அப்படின்ற 2 பேருக்கு சொந்தமான இடங்கள்லயும் அவங்க சோதனைகள் நடத்திருக்காங்க. சோ இப்ப ஆகாஷ் பாஸ்கரனை பொறுத்தளவுல ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான ஒரு உறவினர். அதே மாதிரி ரத்தீஷை பொறுத்தளவுல அவரு உதயநிதி அவர்களோட நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நபர். சோ இப்ப இவங்க 2 பேரும் குறிவைக்கப்படும் போது மேபி திமுகவோட தலைமை கிட்ட இடி நெருங்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. சோ இப்ப உதயநிதி அவர்கள் குறிவைக்கப்படுறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். உதயநிதி ஸ்டாலின் என்பது எல்லோருக்குமே தெரிகிறது. ஏன்னா அந்த தப்பியோடைய ரத்தீஷ் என்பவர் உதயநிதிக்கு கடந்த 25 ஆண்டுகளாக நெருக்கமான நண்பர். 21 திமுக அரசு வந்த பிறகு அவருடைய ரோல் அரசாங்கத்துல முக்கியமாக நியமனங்கள், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் அப்பாயின்மெண்ட்லாம் அவர் ரத்தீஷ் தான் செய்தார் என்று எல்லாருக்குமே தெரியும். அவர் இஸ் அ பவர் சென்டர். நீங்க நிறைய காரியங்களை அரசாங்கத்துல சாதிக்கணும்னா ரத்தீஷை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா முடிச்சிடலான்றது எவ்ரிபடி நோஸ். எவ்ரிபடினா பத்திரிகையாளர்கள், அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு பொது மக்களுக்கு, சிவில் சமூகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அவரு இந்த விசாகன் என்கின்ற டாஸ்மாக் எம்டியோட பேசினார்ன்ற தகவல்களும் வருகின்றன. விசாகனோட 3 தொலைபேசிகளை அமலாக்கத்துறை கைப்பற்றும் போது அதுல அந்த கால் ரெக்கார்ட்ஸ் இருந்ததா சொல்றாங்க. விசாகன் வீட்டு பக்கத்துல ஏதோ கீழ்ச்சி போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல கான்வர்சேஷன். உண்மையோ பொய்யோ தெரியாது. அதுல வந்து தம்பின்னு அவருக்கு விழிச்சு எழுதின கொடுத்த மெசேஜஸ் இருக்குன்றான். ஸோ ரதீஷோட கேரக்டர் வந்து பாஸ்ட் 25 இயர்ஸ் தான். அதாவது 96-2001 கலைஞர் கவர்மெண்ட்ல ஸ்டாலின் அவர்கள் மேயரா இருந்தப்ப வேலைச்சேரியில் ஒரு வீடு இருந்தப்ப பக்கத்து வீட்டில் இஸ் அ நெய்பர். அதுல இருந்து இஸ் அ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்றாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். 21 கவர்மெண்ட் வந்தோன்னா அவர் இஸ் காட் எனார்மஸ் கிளவுட். 2006 and 11 அவருக்கு ஓரளவு இருந்தது. பட் 21 வந்து இஸ் எனார்மஸ் கிளவுட் அவருக்கும். ஸோ அவரு வீட்டுக்கு உள்ள போகும்போது சினிமாவில் வர மாதிரி ஜஸ்ட் 2 minutesல அவர் எகிரி ஓடி இருக்காரு. He just ran away. Now people say that அவர் லண்டன்ல இருக்காருன்றாங்க. எஸ் ஜம்ப் தி கண்ட்ரி, அவர் ஓடிட்டாருன்றாங்க. 2வது கேரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன். அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அண்ணன் முகாமுத்துடைய மகள் வைத்து பேத்தியை திருமணம் செய்து கொண்டிருக்கவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட மருமகன் அவர். அவர் வீட்லயும் ரெய்டு. அவர் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கார். அவர் எங்க போனாலும் இஸ் ஆல்சோ அப்ஸ்காண்டிங். அவர் திடீர் தயாரிப்பாளர். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர். இந்த 3 yearsல வந்து 500-600 கோடி வச்சு படம் எடுக்கிறார். சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு இவங்களெல்லாம் வச்சு ஹை ப்ரொஃபைல் ஹெவி பட்ஜெட் மூவிஸ் எடுக்கிறார். ஸோ ஆப்வியஸ்லி த வெப் ஆஃப் கரப்ஷன் அங்கே போய் நிற்குது, ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் நிற்குதுன்றது எல்லாருக்குமே தெரியுது. நவ் எவிடன்ஸ் என்ன எவிடன்ஸ் டாஸ்மாக் இடி வச்சிருக்காங்கன்றதெல்லாம் வி டோன்ட் நோ. ஏன்னா 3 days என்கொயரிக்கு பிறகு இப்போ தேர் இஸ் அ லல். அதாவது வந்து இது லல் பிஃபோர் த ஸ்டாமா அல்லது வந்து என்னன்றது நமக்கு தெரியல. ஆனால் அந்த விசாகன்ற கேரக்டர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அவர் 3 days அவர் என்கொயரி கூட்டு போனாங்க. அவர்ஸ் டுகெதர் மேரத்தான் என்கொயரி நடந்தது அவர்கிட்ட. வெதர் ஹஸ் கிவன் அ ஸ்டேட்மெண்ட் ஆர் நாட் நமக்கு தெரியாது. இன்னைக்கு மறுபடியும் 20ஆம் தேதி டாஸ்மாகோட டாப் 2 ஆஃபீஸர்ஸ், ஒன் லேடி ஆஃபீஸர் அண்ட் ஒன் மேல் ஆஃபீஸர், அதாவது ஜிஎம் டிஜிஎம் ரேங்க்ல இருக்கவங்களா தேவர் அகெயின் சம்மண்ட். ஸோ இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஃபுல்-ஃப்ளெஜ்டு ஆன்ஸ்லாட்ல இருக்காங்க. தே காட் அடிக்வேட் எவிடன்ஸ். ஏன்னா இது வந்து கேஷ் கவுன்றது எல்லாருக்கும் தெரியும். எவ்ரி ஒன் இன் த ஸ்டேட் நோஸ் த டாஸ்மாக் இஸ் த பிளேஸ் ஃபார் டென் ஆஃப் கரப்ஷன். ஸ்டேட்டுக்கு வர வேண்டிய பணம் 50% வெளியில சுத்துது, ஆடிட்டுக்குள்ள வராம. அதை பிடிஆர்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்பது மார்ச் 2022 இந்த கவர்மெண்ட் வந்த 10 மாசத்துலயே சொன்னாரு, half of the மணி சிஸ்டத்துக்குள்ள வராம வெளியில சுத்துதுன்னு. ஸோ இது எல்லாமே இதில் இன்னொன்று கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-14 ஃபேக்ட்ரிஸ்லேருந்து, டிஸ்டிலரிஸ்லேருந்து டாஸ்மாக் ப்ரொக்யூர் பண்ணி பாட்லிங் யூனிட்டுக்கு அனுப்பிச்சு அங்கேருந்து பாட்லிங் ஆகி வந்த பிறகு ஷாப்ஸுக்கு அனுப்புறது தான் ப்ரொசீஜரு. இதில் கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக்கை பைபாஸ் பண்ணிட்டு டைரெக்டாக டிஸ்டிலரிஸ்லேருந்து ஒயின் ஷாப்ஸ்க்கு போகுது, இல்லீகல் பார்ஸுக்கு போகுதுன்றது தான் இப்போ ஃபைண்டிங். இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், தேர் இஸ் அ ஹியூஜ் கரப்ஷன். அதாவது மலையளவு ஊழல் டாஸ்மாக்ல நடக்குதுன்றதுக்கு சரியான உதாரணம் டாஸ்மாக் ஊழியர் சங்கங்கள், சிஐடியோட அந்த எம்ப்ளாயிஸ் யூனியன் வந்து ரிப்பீட்டட்லி தே ஆர் சேயிங் தட் இது ப்ரூட்டல் கரப்ஷன். இந்த கவர்மெண்ட்ல எல்லா கவர்மெண்ட்லயுமே நடக்குது. இந்த கவர்மெண்ட்ல 21க்கு பிறகும் இங்கேயும் அதே தான், த சேம் ஸ்டோரி கண்டினியூஸ். அதே தான் செந்தில் பாலாஜி சொன்னார், ஏடிஎம்கேல என்ன நடந்ததோ அதே தான் நாங்களும் சேம் சிஸ்டம் ஃபாலோஸ். இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி கேவ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், பப்ளிக் ஸ்டேட்மெண்ட், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அதிமுக அந்த முதல் ரைடு 3 நாள் நடந்த அப்புறம் ஹைகோர்ட்ல போய் இப்போ 10 நாளைக்கு ஒரு 2 மாசம் இவங்க ஸ்டே வாங்கினப்ப
அசம்பிளி வாசல்ல நின்று செந்தில் பாலாஜி அப்ப மினிஸ்டர் அவர் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னால ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாங்களோ அதான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். ஓப்பன் பிரேசன் ஷேம்லெஸ் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் எஸ் we are doing. அது என்ன ப்ரொசீஜர்ன்றத விளக்கமா சொல்லலாம். அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதாவது அது வந்து உங்களுக்கு வந்து எப்படின்னா அதெல்லாம் வந்து ரகசியம், பரம ரகசியம். அதெல்லாம் அது காதுல மட்டும்தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு அது தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியும். இன்டைரக்ட்லி செந்தில் பாலாஜி மேட் இட் கிளியர். ஏடிஎம்கே பீரியட்ல நடந்தவங்க ப்ரொசீஜர்ஸ் தான் நாங்களும் ஃபாலோ பண்றோம். அவங்க கவர்மெண்ட்லயும் கொள்ளையடிச்சா நாங்களும் கொள்ளையடிச்சோம். முன்னால இருந்தவங்க கொள்ளையடிச்சானா இல்லையான்றது கேள்வி கிடையாது. நீ கொள்ளையடிச்சா இல்லையா, வெதர் யூ ஆர் இன்டெலிஜிங் இன் லூட் ஆர் நாட். 21 பிறகு இங்க என்ன நடக்குது? உங்க மினிஸ்டர் சொல்றாரு half of the money is not coming into the system. அவர் சொன்ன கணக்குல இருந்து பார்த்தாலே ஒரு 60,000 to 70,000 crores would have easily eaten up. இது எல்லாத்தோட முக்கியமானது கேப்ரியல், 2 பேர் were very close to the first family have escaped. ஒருத்தர் ஃப்ரெண்டு, இன்னொருத்தர் பிளட் ரிலேட்டிவ், ரிலேட்டிவ் ஆஃப் த க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, சன் இன் லா. சார் இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த அமலாக்கத்துறையினரோட சோதனைகள் இருக்கு இல்லையா, அதோட இன்டென்சிட்டி என்ன, சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், அவங்க கையில என்ன ஆதாரங்கள் இருக்கு அதெல்லாம் நமக்கு இப்ப தெரியாது. பட் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொன்னது போல 2 முக்கியஸ்தர்கள் அப்ஸ்காண்டிங், தப்பிச்சு ஓடி இருக்காங்க அவங்க. சோ இதை வச்சு பார்க்கும்போது ஏதோ பேக்ரவுண்ட்ல ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் இருக்கோ அப்படின்னு எடுத்துக்கலாமா? எஸ், 2 பேர் the very fact that 2 important persons சாதாரணம் இல்ல. ரைட். இன்னொன்னு, ஒரு இண்டிவிஜுவலுங்க, ஒரு காமன் மேன் வந்து இப்போ போலீஸுக்கு பயந்து ஓடுறான்னா he may be an innocent. ரைட். அவனை வந்து போலீஸ்ல மாட்டினா அடிப்பாங்க அப்படின்னு பயந்து ஒரு இன்னசென்ட் தப்பு பண்ணாம ஒரு சீன் ஆஃப் அக்கரன்ஸ், ஒரு கிரைம் சீன்ல இருந்து ஒருத்தன் பார்த்திருக்கான், ஒரு சம் சஸ்பெக்ட் இன் கிரைம், அவன் தப்பிச்சு ஓடுறான்னா அவன் தப்பு பண்றாதவன் எதுக்கு தப்பிச்சு ஓடுறான், நம்ம அந்த ஆர்குமெண்ட் அவனுக்கு வைக்க முடியாது, இன்னசென்ட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு வைக்க முடியாது. பிகாஸ் போலீஸ் இஸ் போலீஸ். ஆனா ஒரு ஹை ப்ரொஃபைல் பீப்புள் கிட்ட வந்து இட் இஸ் அ போலீஸ், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சில இருந்து ஒருத்தன் தப்புறானா அவன் சத்தியமா தப்பு தான் பண்ணியிருப்பான், நோ டவுட் அபவுட் இட். பிகாஸ் இந்த சிஸ்டம் வந்து பணக்காரங்கிட்ட போவாது, போலீஸோ இடியோ சிபிஐயோ பணம் இருக்கிறவங்க கிட்ட போவாது, பணம் இல்லாதவங்க தான் தூக்கி போட்டு மிதிக்கும். அப்படி இருக்கும்போது வந்து விஐபிஎஸ் கிட்ட, விவிஐபிஎஸ் கிட்ட அவங்க தப்பே பண்ணலைன்னா நான் சொல்றேன், இஃப் தே ஆர் கிளீன்னா அவங்க ஜென்ரலா தே ஒன்ட் ஃபியர், தே வில் கீப் இட் சிம்பிளி, தலையை வாங்கிட மாட்டான். ஆனா தப்பிச்சு போறானோ ஆப்வியஸ்லி யூ வுட் ஹவ் டன் சம்திங் ராங். ஸோ த வெரி ஃபேக்ட் தட் எதுவும் ஒருத்தர்ல 2 பேர், those two people are very high profile people. They are directly linked with the chief minister's family. See, எனக்கு அதுதான் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. அண்ட் இட்ஸ் வெரி சேட். ஏன்னா நீங்க 21ல வரும்போது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோட நம்பிக்கைகளோடு வந்த ஒரு கவர்மெண்ட் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இட் ஹஸ் ஃபாலன் கிரேஸ். 2Gல பார்த்து இவங்க தப்பு அந்த 2G இஷ்யூல இருந்து இவங்க ஒன்றும் பாடம் கத்துக்கவே இல்லையே. இது now it leads to the first family's doorsteps. அது போவாதா, இந்த இன்டென்சிட்டி ஆஃப் இந்த ரெய்டு இப்போ 4 நாளா இப்போ முடிஞ்சிருக்குது, 3 நாளா நடந்த ரெய்டு, இன்னைக்கு என்கொயரி கூப்பிட்டுருக்காங்க. அன்லெஸ் இடி gives a press list which they are expecting next 2-3 days. இடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகுதான் வெலாசிட்டி ஆஃப் தி கிரைமும் அண்ட் வாட் தே ஹவ் அன்எர்த்ன்றது நமக்கு தெரிய வரும். ஆனா அவன் வீட பூட்டி சீல் வச்சிருக்காங்க. தட் கை ரதீஷன் he is living in a high profile apartment in சீஷோர் ஏரியா, சவுத் சென்னையில. அவரோட வீட்டை வந்து சீல் பண்ணியிருக்காங்க இடி. இன்னொருத்தர் வந்து இஸ் எஸ்கேப்டு அண்டர் கிரவுண்ட், இஸ் கான் அண்டர் கிரவுண்ட். ஒருத்தர் நாட்டை விட்டே ஓட்டாரு, ஒருத்தர் எங்க இருக்காருன்னு தெரியல, ஒரு நாட்டுக்குள்ள இருக்காரா வெளியில இருக்காருன்னு தெரியல. 2 பேருமே வந்து வெரி க்ளோஸ் டு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ரைட். சோ நீங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ தான். சோ அதனால தான் அப்ஸ்காண்ட் ஆறாங்க. அப்சல்யூட்லி. பட் worst case scenario டெல்லியில நடந்த மாதிரி அரஸ்ட்ல போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நோ நத்திங் இஸ் ரூல்ட் அவுட். நான் அரஸ்ட் நடக்கும்னு உறுதியா சொல்லல. worst case scenario தான் கேக்குறேன். worst case scenario anything is possible. You see, மோடி கவர்மெண்ட் வந்து டேக்கிங் ரிவெஞ்ச் ஆன் their political opponents. அதுல லிக்கர் ஸ்கேம் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே யூஸ் பண்றாங்க. பாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்து 6 இயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், டெல்லி, தெலுங்கானா இங்கெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸ் ஃபினிஷ் ஆஃப் பண்றதுக்கு மோடி கவர்மெண்ட் கையில இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்ட் சிபிஐ, எஸ்பெஷலி தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். பட் இந்த மேக்னம் த வெரி மேக்னிடியூட் ஆஃப் கிரைம் பாத்தீங்கன்னா டாஸ்மாக் முன்னால மற்ற எந்த ஸ்டேட்டும் ஈவன் புட் டுகெதர் தே வாண்ட் ஸ்டாண்ட். இந்த 4 ஸ்டேட்ல நடந்த சத்தீஸ்கர், டெல்லி, ஜார்க்கண்ட் அண்ட் தெலுங்கானால நடந்த சாராய ஊழல, மதுபான ஊழல மொத்தமா போட்டு இன்டு நீங்க செவரல் டைம்ஸ் போட்டாலும் தட் ஒன்ட் பி ஈக்குவல் டு டாஸ்மாக் பிகாஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் சேல்ஸ் இன்வால்வ்ட். ரொம்ப நீங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ்ல வச்சீங்கன்னா கூட வந்து இட்ஸ் அ மான்யூமெண்டல் கரப்ஷன், இட்ஸ் அ ஹியூஜ் கரப்ஷன்.
இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே 1000 crores சொல்றாங்கன்னா எஸ் இட்ஸ் ப்ரூட்டல் கரப்ஷன். 40,000 crores மேலே ஈஸியா இருக்குன்றாங்க. திஸ் இஸ் பேசிக்கலி பொலிட்டிக்கல் இஷ்யூ, அதுல சந்தேகம். மோடி கவர்மெண்ட் தன்னோட ஆப்போனன்ட்ஸை பழி வாங்குறதுக்கு இதை யூஸ் பண்ணது, இடியை யூஸ் பண்ணது, இது பொலிட்டிக்கல் வெண்டேட்டான்னு திமுக சொல்றது உண்மை உண்மை உண்மை. பட் பழிவாங்கப்படுறவர்கள் உத்தமர்கள் இல்லை, அவங்க தேவ லூட்டட். நீங்க என்ன பண்ணிருக்கணும், 21ல வந்தோடனே நீங்க பொலிட்டிக்கலி பிஜேபியை ரெசிஸ்ட் பண்றீங்க, அப்போஸ் பண்றீங்கன்னும் போது கிளீன் கவர்மெண்ட்டை நீங்க என்ஷூர் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பக்கம் லூட், யூ ஆர் ரன்னிங் அ ப்ரூட்டல் கரப்ட் கவர்மெண்ட், அண்ட் அதர் ஹேண்ட் வந்து நாங்க மதவாதத்தை எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோம்னா சாரி, இது வந்து வேலைக்கு ஆகாது. யூ கட் அஸ் சாரி ஃபிகர் அண்ட் வில் பி ஃபினிஷ்ட். அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது அதுதான். நீங்க மதவாதத்தை எதிர்க்கிறீங்க, ஃபாசிசத்தை எதிர்க்கிறீங்கன்னா, in whatever name you call it, clean government is the basic necessity, or to the maximum extent அதை நீங்க கடைபிடிக்கணும். 21ல வந்தோடனே என்ன பண்ணிருக்கணும், உங்களோட பொலிட்டிக்கல் கேபிட்டல் ஆன்டி பிஜேபி. அப்போ மோடி கவர்மெண்ட் கண்குத்தி பாம்பா பார்ப்பான் அவங்கள. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், உங்களுக்கு வந்து இன்னைக்கு டாஸ்மாக தவிர வேற எதுலையும் உங்களை தொட முடியல. அப்ப டாஸ்மாக கூட ஆல் அலாங் இருக்கிறது ஃபார் ஏஜஸ் இருக்க ப்ராப்ளம். 21ல வந்தோடனே டாஸ்மாக கிளீன் அப் பண்ணி இன்னைக்கு கேரளால பஞ்சாப்ல இருக்க மாதிரி நீங்க கம்ப்ளீட்டா சிஸ்டத்தை வந்து ரோபஸ்ட் சிஸ்டமா மாத்தி கிளீன் சிஸ்டம் ஆக்கி, மேபி 5 or 10% இயர் அண்ட் தேர் இருக்கும், அது எல்லா கவர்மெண்ட்லயுமே இருக்கு. கம்ப்ளீட் சிஸ்டத்துக்குள்ள அதை கொண்டு வந்து ஒரு பைசா கூட பில்ஃபரேஜ் இல்லை, அது மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு மோடி கவர்மெண்டால உங்க சுண்டு விரல கூட நீங்க தொட முடியாது. நீங்க என்ன பண்ணீங்க, அதுக்கு முன்னால 20 இயர்ஸா நடந்த லூட்டை அப்படியே வந்து ரீஷேப் பண்ணி இன்னோவேட்டிவ் மெத்தட்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிங்க. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, இது ஒரு பெரிய கரப்ஷன் கிடையாது. அதை தாண்டி அங்க நடக்குது. ஆஃப் ஆஃப் தி சரக்கு வந்து உங்களுக்கு வந்து பாட்டில்ஸ் வந்து டாஸ்மாக் இல்லாம தனியா போகுதுன்னா சிஸ்டத்துக்குள்ளேயே வரல. வாட் அபவுட் தி எக்ஸைஸ் டியூட்டி? ஆனா நீங்க சொல்றது என்னன்னா அட்லீஸ்ட் 21லயாவது சரி பண்ணிருக்கலாம், பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ நடக்கிற விஷயம் என்னன்னா, இந்த சோதனைகள் நடந்துட்டு இருக்கும் போதும் எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது நடந்து இப்ப நடக்கும் போதுமே அவங்க சரி பண்ண ரெடியா இல்லையா? என்னமோ சொல்றாங்க, இந்த 10 ரூபாய் ஒரு பெரிய இஷ்யூ இல்ல. நான் சொல்ல வரது என்னன்னா 10 ரூபாய் பெரிய விஷயம் இல்ல, ஆனா இங்க பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போது சைடு நடக்குது, செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 10 ரூபாய் வாங்குறது மட்டும் என்ன பொறுத்தவரைக்கும் அது பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா டைரக்டா கடைக்கு போகுது. பார்ஸ் நீங்க பாருங்களேன், இப்ப ஹைகோர்ட் ஸ்டே இருக்குது, அதனால மெட்ராஸ் சிட்டில உனக்கு வந்து பார்ஸ் கிடையாது. பட் இல்லீகல் பார்ஸ் எவ்வளவு ஓடுது, ஓப்பன் ட்ரூத், நீக்கமரம் நிறைஞ்சிருக்கு. அதுல 24 hours பாரை ரன் பண்றாங்க. எங்க இருந்து சரக்கு வருது, எங்க இருந்து அப்சல்யூட் மணி லாண்டரிங், அப்சல்யூட் மணி லாண்டரிங், கிளாசிக் கேஸ் ஆஃப் மணி லாண்டரிங். இட்ஸ் a fit case for ED intervention. அதுல எந்த சந்தேகமும் வேணாம். இது வந்து திமுக கவர்மெண்ட்டை பிஜேபி பழி வாங்குது, திமுக பிஜேபியை பொலிட்டிக்கலி ரெசிஸ்ட் பண்றாங்க, அதனால பழி வாங்குது. ஆமா ஆமா எஸ் ஆமா உண்மைதான். ஆனா நீங்க தப்பு பண்றீங்களா இல்லையான்றதான கேள்வி. அதான் பிரஸ். இன்னொன்னு என்னன்னா, திமுகவை பாஜக காரங்க பழி வாங்குறாங்கன்னா அது நம்ம பிரச்சனை இல்ல, அது மக்களோட பிரச்சனை இல்ல, அது அரசியல்வாதியோட பிரச்சனை. மக்களோட பிரச்சனை என்னன்னா, டாஸ்மாக்ல ஸ்கேம் நடக்குதா இல்லையான்றதா என்னோட பிரச்சனை. நான் எதுக்கு திமுக பழி வாங்கலாம்னு கவலைப்படல. இல்ல, இவங்க மதவாதத்தை எதிர்க்கிறாங்களாம். மதவாதத்தை எதிர்க்கிறன்ற பேர்ல ஊரை கொள்ளடிச்சு ஊர் தாலி அறுத்து எத்தனை இளம் விதவைகள், கனிமொழி சொன்னாங்கல்ல, இளம் விதவைகள் அதிகமுள்ள மாநிலம்னாங்கல்ல. இன்னைக்கு அவங்க அண்ணா ஆட்சியில் தான் இது நடக்குது. ஒரு வார்த்தை அவங்க கனிமொழி வாயை திறந்து பேசியிருப்பாங்களா? எடப்பாடி பீரியட்ல அவ்வளவு பேச்சு பேசின கனிமொழி இந்த 4 வருஷத்துல ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசியிருப்பாங்களா? பேச முடியாது. ஏன்னா எவ்ரிபடி இஸ் பார்ட்னர் இன் திஸ் கிரைம், காம்ப்ளிசிட், வேற காம்ப்ளிசிட் இன் திஸ் கிரைம். 1% கூட இவங்களுக்கு நீங்க பரிதாபப்பட முடியாதுங்க. இன்னைக்கு எவன் மாட்டினாலும் ஈடி இல்லை. நான் சொல்றேன், ஈடி பழி வாங்க தான் செய்யும். ஏன் நீ பழி வாங்கல? உங்களுக்கு பிடிக்காதவங்களை நீங்க பழி வாங்கல, உங்களுக்கு பிடிக்காதவங்க நீ குடும்பத்தோட தூக்கி உள்ள வைக்கல. ஹைகோர்ட்ல இந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு. எதுக்கு அவசரப்பட்டு ரெய்டு வரும்போது ஹைகோர்ட்டுக்கு ஓடுனீங்க? நீங்க தான் ஹைகோர்ட்டுக்கு ஓடுறீங்க. பாருங்க, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, சச் மெச்சூர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஜெயலலிதா மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடரை லீகல் மீன்ஸ்லயே வீழ்த்தி காண்பித்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், ஐ மீன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லீகல் ஃப்ரேம் ஒர்க் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். தனக்குன்னு வரும்போது எவ்வளவு தூரம் தே ஃபம்பிள்ட் அண்ட் டூ மிஸ்டேக்ஸ்னா, ஹைகோர்ட்ல கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, வேற கோர்ட்டுக்கு மாத்தணும். அங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வெரி சீரியஸ் வியூ. உடனே என்ன பண்றாங்க, அங்கிருந்து வாபஸ் வாங்கிட்டு ஹைகோர்ட்டுக்கு வராங்க. ஹைகோர்ட்ல இவங்களுக்கு எதிராக ஜட்மெண்ட் வருது, அது எதிர்த்து அப்பீலுக்கே போல. நல்லா கவனிங்க, ஹைகோர்ட்ல பெண்டிங்ல இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கிறாங்க. நீங்க ஜட்மெண்ட் எதிராக வந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியல. அப்ப எவ்வளவு வீக் விக்கெட்ல நீங்க இருக்கீங்க? ஏன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு பதட்டம் டாஸ்மாக்ல? சரி, இன்னொரு விஷயம் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அது போக எனக்கு இதுல ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபேக்டா நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அரசியல்வாதிகளை எலெக்ட் பண்றோம், அதே மாதிரி அரசு அதிகாரிகள் யாருன்னு நமக்கு தெரியும், அதிகாரிகளை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கு, புரிதலும் இருக்கு.
பட் இப்ப பார்க்கும்போது புது புது நேம்ஸ் எல்லாம் வருது. ஆகாஷ் பாஸ்கரன், அப்புறம் ரிதீஷ், இந்த மாதிரியான நேம்ஸ் எல்லாம் வருது. அதுவும் வரக்கூடிய நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு பேக்ரவுண்ட்ல பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ நம்ம சில தலைவர்களை எலெக்ட் பண்றோம். நம்ம எலெக்ட் பண்ற லீடர்ஸை தாண்டி பேக்ரவுண்ட்ல ஷேடோல இருந்து நிறைய பவரை வந்து இறக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் சில பேருக்கு இருக்கு பின்னாடி. நமக்கும் இந்த ரிதீஷ் இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம எலெக்ட் பண்ணல அவங்கள. இதை எப்படி பாக்குறீங்க? நம்ம எலெக்ட் பண்ற லீடர்ஸை தாண்டி வேற ஒரு பவர் சென்டர் இருக்குன்றதை எப்படி பாக்குறீங்க? அதாங்க, திஸ் இஸ் கரப்ஷன் இன் மாடர்ன் ஃபார்ம். ஜெயலலிதா கரப்ஷனை ஃபைட் பண்றது ஈஸிங்க, விச் வாஸ் a brazen one. அன்எலெக்டட் பவர் சென்டர்ஸ் இருக்கு. ஆமா, அங்க சசிகலா அன்எலெக்டட் பவர் சென்டர்னு எல்லாருக்கும் தெரியும். பேசாத பேச்ச திமுக பேசிச்சு இல்ல சசிகலா விஷயத்துல. இன்னைக்கு ரதீஷ் விஷயத்திலயும் ஆகாஷ் பாக்ஸ் விஷயத்திலயும், எஸ்பெஷலி ரதீஷ் விஷயத்துல திமுகவோட பதில் என்ன? அவ்வளவு பேச்சு சசிகலாவை பேசுனீங்கல்ல. உங்க கண்ணு முன்னால நீங்க போட்ட வழக்குல சசிகலா ஜெயிலுக்கு போனாங்க. அதை பார்த்தீங்க, உங்களுக்கு புத்தி வரல? யாரா இருந்தாலும் முடிவு இதுதானங்க. உப்ப தின்னவன் தண்ணி குடிப்பான்ல. அதுல நல்லா கவனிங்க. நீங்க யூ ஆர் அட் மோஸ்ட் வல்னரபிள் பிளேஸ். ஏன்னா நீங்க மோடியை பொலிட்டிக்கலா ரெசிஸ்ட் பண்றீங்க, அப்போஸ் பண்றீங்க. நீங்க தமிழ்நாட்டில் ஒரு லைட் போஸ்ட் கேட்டா கூட ஆன்டி பிஜேபி, ஃபைன், அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க நல்லா. 3 எலெக்ஷன் ஜெயிச்சு காமிச்சிங்க, ஃபைன். ஆனா இந்த கரப்ஷன், நாங்க வந்து லூட் பண்ணுவோம், we will preside over a brutal corrupt regime and still fight பிஜேபின்னா அந்த பருப்பு வேகாது இனிமேல். இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தாங்க, இனிமே அவங்க விட மாட்டான். அப்படி அவங்க விடுவோம். திஸ் யூ brought it on yourself. யானை தலையில மண்ணள்ளி போட்டுக்குச்சுங்க. நீங்க மோடியை ரெசிஸ்ட் பண்ண மாதிரி இந்தியாவில எந்த ஸ்டேட்டுமே ரெசிஸ்ட் பண்ணல. எந்த ஒரு ரீஜனல் பார்ட்டியுமே பிஜேபி எவ்வளவு தூரம் ரெசிஸ்ட் பண்ணல, அப்போஸ் பண்ணல. ஃபைன், நீங்க பண்ணீங்க, நல்லது. காங்கிரஸ் கூட பண்ணாத நீங்க பண்ணீங்க. டீலிமிட்டேஷன், நீட்டு, நியூ எஜுகேஷன் பாலிசி, இன்னைக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், கவர்னர் பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தா அதை கண்டம் பண்றீங்க. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை கண்டம் பண்ற அளவுக்கு உங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருக்குது, ஃபைன். ஆனா அப்போ ஒழுங்கா இருந்திருக்கணும்ல. யூஆர் லூட்டிங், ஒன் சைடு யூஆர் லூட்டிங், அந்த அதர் சைடு யூஆர் டேக்கிங் ஹை மாரல் கிரவுண்ட் அண்ட் ஃபைட்டிங் வாட் எவர் இட் இஸ், ஃபேசிசம் ஆர் ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம். அது கரெக்ட், அது உங்க ஸ்டாண்ட், அதுல கரெக்ட், அதை யாரும் கிண்டல் பண்ணல. ஆனா அதை செய்யணும்னா இங்க ஒழுங்கா இருக்கணும். என்னங்க 21ல வந்தோம்னா ரொம்ப ஈஸியா நீங்க சிஸ்டத்தை கிளீன் அப் பண்ணிருக்கலாமேங்க. இன்னைக்கு இஃப் நாட் ஃபார் டாஸ்மாக் உங்ககிட்ட வர முடியாது. டாஸ்மாக் இல்லைன்னா உங்ககிட்ட வர முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கிட்ட வர முடியாது. மந்திரி வேணா 4 பேர் மாட்டலாம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கிட்ட டாஸ்மாக் இல்லைன்னா வரவே முடியாது. அப்ப அதை முதல்லயே இவ்வளவு வருஷம் அதிகாரம், 75 வருஷம் பாரம்பரிய கட்சி, 25 வருஷம் நாட்டை ஆண்ட கட்சி, லீகல் நுவான்சஸ் ரொம்ப நல்லா தெரிஞ்ச கட்சி, ஜெயலலிதாவை லீகல் ப்ராசஸ்ல வீழ்த்தி காண்பித்த ஒரு கட்சி, ஏன் கோட்டை விட்டு நீ, அதுவும் 2Gல பட்டும் புத்தி வராம கோட்டை விட்டு நிக்குதுன்னா என்னது இது? This is a brutal and monumental corruption, even by conservative estimates. நீங்க சொல்றதுல லாஜிக் இல்லையா சார்? இப்ப அரசியல்வாதிகள் பவருக்கு வரதே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். சோ நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் கிளீனா இருங்க, ஏன் சம்பாதிக்கிறீங்கன்னு சொல்லட்டுமா? மாட்டிக்கிற மாதிரி கரப்ஷன் பண்ணாதன்றான். நான் சொல்றதாலே சொல்லாம இருக்கிறதாலே அவன் ஒன்றும் திருட போறது நிறுத்து போறது கிடையாது. மாட்டிக்காதன்றான். சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குதுன்றான். இந்த சிஸ்டத்துக்குள்ள நீ கரப்ட் ஆகிடலாம கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியுது. ரைட், ஓப்பனா போய் ஏன் மாற்றன்ற? அதுவும் உங்க பொலிட்டிக்கல் எனிமி வந்து பவர்ஃபுல்லா இருக்கான். நீங்க அவனை எதிர்க்கிறதுல வந்து நீங்க ஆன்டி பிஜேபி தானே உங்களோட ஒரே பொலிட்டிக்கல் கேபிட்டல். இன்னைக்கு திமுக கூட்டணியும் தமிழ்நாட்டில் 38 மாவட்டத்திலையும் யாருக்காவது கோயில் கட்டி கும்பிடணும்னா அது மோடிக்கு தான். மோடி எதிர்ப்பு தானே உங்களை வாழ வைக்கிற பாலிடிக்ஸா இருக்கு. உங்க சாதனையால நீங்க ஜெயிக்கிறீங்க, இல்ல ஆன்டி மோடியால நீங்க ஜெயிக்கிறீங்க. அது நீங்க கரப்ட் இமேஜ் வரும்போது யூ வில் கெட் கொலாப்ஸ்ட். அதான் நடக்குது. இப்ப இன்னும் 1 வருஷம் எலெக்ஷன் வரும்போது இதெல்லாம் ரிஃப்ளெக்டே ஆகாதா? நான் கேட்கறேன். எப்ப பார்த்தாலும் மதவாதம், பிஜேபி, இதை வச்சு வண்டியை ஓட்டிடலான்னு பாக்குறீங்களா? நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஊழலாம் மதவாதமானா ரெண்டுமே தான் ஆபத்தானது. மதவாதம் தான் நம்பர் 1 ஆபத்துன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் ஊழலை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. we will preside over a corrupt regime and fight communalism சொன்னீங்கன்னா அதை விட ஒரு அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட் எதுவும் இருக்க முடியாது. அதை தான் நீங்க பண்றீங்க இன்னைக்கு. இந்த பாரு, நீங்க ரொம்ப எதிர்த்தீங்கன்னா பிஜேபி உள்ள வந்துடும். ஆக்சுவலா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு வேளை வந்ததுன்னா அதுக்கு முழுக்க காரணம் திமுக தான். திமுகவோட ஊழலும் குடும்ப அரசியலும் தான். பிஜேபி ஒருவேளை தமிழ்நாட்டுல கால் பதிச்சுதுன்னா முழுமுதற் காரணமா இருக்கும். அப்படி பார்த்தாலும் அந்த பழியை சுமக்க வேண்டியது திமுக தான். அதனால பிஜேபி வந்துடும் பூச்சாண்டியை காமிச்சு இந்த அட்டுவழித்தெல்லாம் நீங்க நியாயப்படுத்தக்கூடாது. ஒரு பேசிட்டு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க இல்லையா, இவ்வளவு நாள் உங்களை விட்டு வச்சிருந்தாங்க, இப்ப நிற்கலாம்னு முடிவு பண்ணீங்க இல்லையா? ஏன் இவ்வளவு நாள் விட்டு வச்சிருந்தாங்க, இப்ப டார்கெட் பண்றாங்க? இல்லங்க, அவங்க 26 எலெக்ஷனுக்கு நெருக்கத்துல தாங்க டார்கெட் பண்ணுவோம். இன்னொன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், தமிழ்நாடு வந்து த மோஸ்ட் சேலஞ்சிங் ஸ்டேட். முதல் தடவை மோடி 1.0 ஜெயலலிதா 37 சீட்ஸ் வாங்கி ஸ்டாப் பண்ணாங்க. மோடி 2.0 3.0 ஆல்மோஸ்ட் 40 சீட்ஸ் வாங்கி ஸ்டாலின் தலைமையிலான ஒரு கூட்டணி ஸ்டாப் பண்ணுது. இங்க இருக்கக்கூடிய சோஷோ பொலிட்டிக்கல் கண்டிஷன் பிஜேபிக்கு எதிராக நிக்குது. இங்க ஆன்டி பிஜேபி பேசினாதான் நீ அரசியல் நடத்த முடியும்.
அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். They know the challenges, they know the nuances in the challenges. சரியா மாட்டோம்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்களும் வந்து ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை கைவிடுறதா இல்லை, இவங்க ரொம்ப அதிகமாக தான் போறாங்க இவங்களும். அப்போ அவங்க எப்படி விடுவாங்க? நீ அவங்க ஆங்கிள் இருந்து பாருங்கன்ற நான். யூ லுக் அட் இட் ஃப்ரம் பிஜேபிஸ் ஆங்கிள், இது ரொம்ப கம்மி. அவங்க இப்போ லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க, பட் விட மாட்டாங்க. திஸ் வில் டேக் ஒரு கட்டத்துக்கு மேலே தீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ் வில் டேக் தர் ஓன் கோர்ஸ். இதில் கன்விக்ட் ஆகுறது அதெல்லாம் ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. இல்லை அதெல்லாம் டேக் ஏஜஸ். இம்மிடியட் பொலிட்டிக்கல் டேமேஜ். நீங்க என்னாச்சு கெஜ்ரிவாலுக்கு? ஒரு அக்யூஸ்டோட கன்ஃபெஷன்ல ஒரு பூச்சி உள்ள போட்டாங்க. எலெக்ஷன் டைம்ல வெளியில ஒரு 10 நாள் விட்டுட்டு மறுபடியும் உள்ள போட்டாங்க. மறுபடியும் வெளில வந்தாரு. அசம்பிளி எலெக்ஷன்ல அவரே தோத்து போனாருங்க. இப்போதான் கை வைக்கிறானா பாத்தீங்களா பிஜேபி? தொடவே இல்லை, அப்படியே விட்டான். அது போதும். பொலிட்டிக்கலா உன்னை நியூட்ரலைஸ் பண்ணி உன்னை வாரத்துல உட்கார வச்சா போதும். பொலிட்டிக்கல் கேம்பிட் தானே இது, தனிப்பட்ட முறையில் உன்னை உள்ள வைக்கணும்ன்றது கிடையாது. இல்லை, பொலிட்டிக்கல் கேம்பிட்டு. இன்னைக்கு அஜெண்டா மிஷன் ஃபினிஷ்டு, கெஜ்ரிவாலை தொடர்றது. யாராவது இன்னைக்கு கெஜ்ரிவாலை பத்தியோ டெல்லி லிக்கர் பாலிசி பத்தி பேசுறாங்களா? யாருமே பேசலையா? அதுதான் இந்த ரன் அப் டு 26 எலெக்ஷன் நீங்க நடக்க போகுது. நீங்க 2G பார்த்தும் பாடம் கத்துக்கல. ரெண்டாவது, உங்களோட பொலிட்டிக்கல் கேபிட்டல் ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடினும் போது மோடி வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு ஃபினிஷ் ஆஃப் ஹிஸ் ஆப்போனன்ட்ஸ் போது நீங்க ட்ரபிள் ஏரியாஸ்ன்றத முதல்லயே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கணும்ல. சார், இப்ப ஒரு விஷயம் சார், இப்ப பாஜகவை பொறுத்தளவுல எதிர்கட்சிகளை பழி வாங்குறாங்களான்னா கண்டிப்பா பழி வாங்குறாங்க. இடியை யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா கண்டிப்பா யூஸ் பண்றாங்க. அது எல்லார் மேலேயும் ஈக்குவலா யூஸ் பண்றாங்கன்னா அப்படியும் பண்ணல. இப்ப காங்கிரஸ் அவங்க டார்கெட் பண்ண விதம் வேற, ஆம் ஆத்மி கட்சியை டார்கெட் பண்ண விதம் வேற, என்சிபியை டார்கெட் பண்ண விதம் வேற, ஆம் ஆத்மி கட்சியை டார்கெட் பண்ண விதம் வேற. ஆம் ஆத்மி கட்சியை ரொம்ப ஹெவியா போக்கஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, காரணம் இல்லாம அது பண்ணல. ஆம் ஆத்மி கட்சி குஜராத்லயே போய் கால் வச்சாங்க. சோ அங்க சிக்கல் வருது. இல்ல நம்மளோட அடிமடியவே கை வைக்கிறாங்க அப்படின்னு ஹெவியா டார்கெட் பண்றாங்க. சோ இடி எந்த அளவுக்கு அக்ரெசிவா போவாங்கன்றது பிஜேபியோட தேவையின் அடிப்படையிலையும் இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். 100% இதை நான் எதையுமே மறுக்கல. அந்த ஆங்கிள் நான் தமிழ்நாட்டையும் பார்க்கணும்னு பாக்குறேன். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பிஜேபி தமிழ்நாட்டையும் இப்ப போக்கஸ் பண்றாங்க. பிஜேபி லீடர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த எலெக்ஷனை கண்டிப்பா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பாக்குறாங்க. அமித்ஷா அவர்கள் ரொம்ப அக்ரெசிவா இறங்கி இந்த அலைன்ஸ் எல்லாம் அவர் வாயால டாஸ்மாக் கரப்ஷனை பேசிட்டு போயிருக்காருங்க. ஏடிஎம் பேசிட்டு போயிருக்காரு. எப்படி விடுவான்? சோ அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு தேவை இருக்கும் தமிழ்நாட்டுல அக்ரெசிவா புஷ் பண்றது. தெளிவா இருக்கு. அதான் நான் சொல்ல பாயிண்ட் தான் நீங்க சொல்லுங்க. we are on the same path. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேங்க, 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க 40 சீட்ஸ் வந்து ஆன்டி பிஜேபியா போனது பாஸ்ட் 3 எலெக்ஷன்ஸ்ல. 29ல போக கூடாது. அட்லீஸ்ட் 50% அதை குறைக்கணும். பிகாஸ் if they want to ensure a fourth term for பிஜேபி ஆர் மோடி, ரெண்டு ஒன்று தான். அது இங்க வந்து அந்த தமிழ்நாடு ஃபிகர்ஸ் மேக்ஸிமம் குறைக்கணும்னா டிஎம்கே கவர்மெண்ட் 26ல டிஸ்லாஜ் பண்ணணும். 26ல டிஎம்கே கவர்மெண்ட் இருந்ததுன்னா 29ல அதை பண்றது கஷ்டம், ஸ்டேட் பவர் கையில இருந்தாலும். ரெண்டாவது, காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸை பிரேக் பண்ணணும். இது ரெண்டு தான் அவங்களுக்கு மெயின். 26ல டிஎம்கேவை காலி பண்ணி ஆகணும். அதுக்கு தே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட். வெரி சிம்பிள் லாஜிக். அமித்ஷா வந்து ஏடிஎம்கே அலையன்ஸை பேசும்போது அமித்ஷா வாயால சொல்றாருங்க. அவரு டாஸ்மாக் கரப்ஷனை பத்தி அவர் சொல்றாரு. இந்த ஹோம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி, மோஸ்ட் பவர்ஃபுல் நம்பர் 2 இந்த கண்ட்ரி, அவர் சொல்றாருன்னா அப்ப அது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு தெரியாதா? அந்த பால்காமால தள்ளி போச்சு 2 வீக்ஸ், வேற ஒண்ணும் இல்லை. அந்த இன்சிடென்டால 2 வீக்ஸ் தள்ளி போச்சு. இப்ப ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. அந்த அவரோட பிரஸ் கான்ஃபரன்ஸை இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருந்தா, டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தா, அவரு அந்த இத்தனைங்க லாங்குவேஜ் தெரியலன்னா கூட ஹவு ஷார்ப் இஸ் பாருங்க அமித்ஷா. அந்த வார்த்தையை அவர் சொல்லலன்னா டாஸ்மாக்ன்ற கவனிச்சிங்கல்ல. இந்த நாட்டோட உள்துறை அமைச்சர் அவர் வந்து இந்த அளவுக்கு மொழி தெரியாட்டி கூட அந்த மெசேஜை கன்வே பண்ணணும், அதை சரியா பேசாத தன்னுடைய கட்சிக்காரனையே கடிந்து கொள்ளுகிறார். இது என்னெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? நான் சொல்றது 21ல ஆட்சி வந்தோடனே உங்களுக்கு புத்தி வந்திருக்கணும். நீங்க இவ்வளவு தூரம் நீங்க மோடியை எதிர்க்கும் போது அவங்க எப்படிங்க உங்களை விடுவாங்க? when they are taking revenge on their sweet revenge on their opponents. 30 வருஷத்துக்கு முன்னால தன்னை எதிர்க்கிற ஒருத்தன் இன்னைக்கு எதிர்க்கிற ஒருத்தன் 30 வருஷத்துக்கு மேல கோழி திருறானா அந்த கேஸை நோண்டி இடி கொடுக்குறவங்க உங்களை விடுவாங்களா? அண்ட் யூ ஆர் லூட்டிங் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். See, this is one of the most corrupt regimes in the country. மறந்துடாதீங்க, தமிழ்நாட்டில் நடப்பது இந்தியாவில் one of the worst corrupt regimes. அதை வந்து அவன் எப்படிங்க விடுவான்? நான் கேட்கறது உங்க சுயநலம் கருதியாவது நீங்க ஒழுங்கா இருந்திருக்கணுமேன்றான். I still feel sorry for them. திமுகல ஆரம்பிக்கிற இந்த சோதனைகள் பிரச்சனைகள்லாம் அதிமுகல போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, பொலிட்டிக்கலா அவங்கள சஸ்டைன் பண்ணிப்பாங்க. அவன் இது வந்து அடிப்படையில பொலிட்டிக்கல் மோட்டிவ் உள்ள கேஸ். இது வந்து இடியை கிளீன் அப் பண்ற கேஸோ ஊழலை ஒழிக்கிற கேஸோ கிடையாது. இது திமுக ஒழிக்கிற கேஸ். அதனால வந்து ஜாண்டிஸ் ஐஸோட தான் இந்த கேஸை பார்ப்பான். இவங்களோட தான் முடிச்சுப்பான். நான் அதை தான் ஓப்பனா சொல்றேன். அவன் செரி பிக் பண்ணி தான் அவன் எடுக்கிறான். ஸ்பில் ஓவர் அங்க இருக்கா? வாய்ப்பே கிடையாது. நான் அவன் தலையில அவனை மண்ணள்ளி போட்டுப்பான். அவங்க அலையன்ஸ் உள்ள இருக்காங்க.
மேபி ரொம்ப போதுன்னா ஒரு கேஸ் 2 கேஸ் போடுவோம். பட் see the aim is very clearங்க. இஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. இன்னும் ஓப்பனா சொன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த இடி ரைட்ஸோட டார்கெட், மெயின் டார்கெட். அதனாலதான் ரதீஷ் தப்பிச்சு போறாரு. இது அதோட நிறுத்தணும்னு அவங்க பார்ப்பாங்க. அதை மீறி ஏதாவது போகுதுன்னா 1-2 போகலாம், பெருசா ஒன்றும் போயிடாது. ஏன்னா பொலிட்டிக்கல் அஜெண்டா. இந்த சேம் கரப்ஷன் ஏடிஎம்கே பீரியட்ல நடந்தது. ஏன் அப்போ தலையிட வேண்டியதானே இடி? அப்போ இந்த ப்ரெடிகேட் எஃப்ஐஆர்ஸ் இருந்தது, ஏன் தலையிடல? இட்ஸ் பொலிட்டிக்கல் வெண்டேட்டட், பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ன்றதுல எந்த சந்தேகமும் யாருக்குமே இல்லை. நீங்க டிஎம்கே போய் பிஜேபியோட சேர்ந்துருங்க, ஜோதியில ஐக்கியமாயிடுங்க. 22 எம்பி இருக்குல்ல. டிஆர் பாலு கூட மந்திரி ஆகணும்னு ரொம்ப ஆசை. எல்லா கவர்மெண்ட்லயும் ஒரு மந்திரியா இருந்துட்டாரு. ஐக்கிய குஜரால், தேவேகவுடா, வாஜ்பாய், மன்மோகன் சிங். 30 வருஷத்துல ஒரு 6-7 வருஷம் மந்திரியா இருந்துட்டாரு பாலு. 22 எம்பி இருக்குது. எப்படியும் 3-4 மந்திரி கொடுப்பாங்க. ஐக்கியமாயிடுங்க ஜோதியில, ஈடி விட்டுருவோம் உங்களை. உங்களுக்கு கூழுங்காசம் மிஸ்ஸிங்காசன்னா ஒரு பக்கம் மோடி எதிர்ப்பும் நீங்க பண்ணுவீங்க, ஏன்னா அது உங்களுக்கு பொலிட்டிக்கல் டிவிடெண்டு. இன்னொரு பக்கம் நீங்க லூட்டும் பண்ணுவீங்க. லூட்டுன்னா லூட் இல்ல, பிளண்டர். இட்ஸ் பிளண்டரிங். வாட்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு இஸ் பிளண்டர், நாட் லூட். So you're persuading what is happening in the state is one of the worst corrupt regimes. அது எப்படி அவன் விடுவான்ற நானு. நம்ம என்ன சொல்றோம், அது கரப்ட் ரெஜிமா எதை வச்சு நீ சொல்ற எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன நடக்குதுன்னு அவனுக்கு டெல்லியில இருக்க மேல இருக்கவனுக்கு தெரியும். அவன் எப்படி உங்களை விடுவான்? ஒரு பக்கம் நீங்க பொலிட்டிக்கலா உண்டு இல்லைன்னு பண்றீங்க. அவனை காங்கிரஸ் கூட எதிர்க்கல, நீங்க அதை பண்றீங்க. இன்னொன்னு சவுத் இந்தியன் சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் பண்றீங்க. ஆன்டி மோடி பாலிடிக்ஸ்க்கு தன்னையே மேக்னட்டா ஸ்டாலின் அவரே ப்ரப்போஸ் பண்ணி அவரே பொசிஷனிங் பண்ணிக்கிறாரு. இது எல்லாத்தையும் அவன் எப்படி ரசிப்பான்றான்? ஃப்ரம் தேர் ஆங்கிள் ஐ அம் லுக்கிங் அட் இட். How will they like it or how will they relish it? How will they allow it? பேசும்போது இன்னொரு விஷயமும் சொன்னீங்க. இப்ப பாஜகவை பொறுத்தளவுல திமுகவையும் காங்கிரஸையும் பிரிக்கணும், அதுவும் அவங்களுக்கு ஒரு டார்கெட்டா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. அதுதான் மெயின் டார்கெட். அது சாத்தியமா? ஆனா எனக்கு தெரிஞ்சு என்ன அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆமா, காங்கிரஸ் விட்டு வெளியே வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மைனாரிட்டி ஓட்ஸ் போயிருமே. மைனாரிட்டி ஓட் போயிடும். DMK will be finished. அதுதான் somebody says that 26 எலெக்ஷனுக்கு பிறகு நாங்க வரோம்னு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. See, there is a small window still open-றாங்க. பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் there is a small window still open. Some say that 26 எலெக்ஷனுக்கு பிறகு ஜெயிச்சு பவருக்கு வந்த பிறகு நாங்க காங்கிரஸ் ஜெட்டிசன் பண்ணிடலாம், 29ல காங்கிரஸோட இருக்க மாட்டோம்லாம் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல இருந்து ரெகுலர் அவுட் ஆகிறதுக்கு இவங்க சொல்றாங்கன்றாங்க. ஐ டோன்ட் திங்க் மோடி ஆர் அமித்ஷா வில் பை தட் தியரி. ஆனா இவங்க அதை தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. செகண்ட் டேர்ம் ஃபார் டிஎம்கே இன் தமிழ்நாடு வில் பி a death knell for பிஜேபி at the all India level. எழுதி வச்சுக்கோங்க. அவன் அப்படிதான் பார்ப்பான். இது ஏன் வேர்ட்ஸ் இல்லை. திஸ் இஸ் how பிஜேபி will look at it. அப்ப எப்படி உங்களை பவருக்கு வர விடும்? 26ல ஜெயிச்சிட்டாலே 29ல அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுக்கு. மேசிவ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. மேசிவ் அட்வான்டேஜ். அத அலோவ் பண்ண முடியாது. அத ஒருபோதும் அலோவ் பண்ண மாட்டேன். நான் இது எல்லாத்தையுமே how பிஜேபி will look at itன்னு சொல்றேன். என் ஒப்பீனியன் இல்ல இது. நீங்க அந்த அளவுக்கு போய் சிக்கிருக்கீங்க. அந்த அளவுக்கு நீங்க ஆன்டி பிஜேபியில இருக்கீங்கன்னா, ஏன் கேரளால தான் லிக்கர் விற்கிறான், பஞ்சாப்ல கூட தான் லிக்கர் விற்கிறான், அங்கேயும் தான் அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ், இங்க சிபிஎம் ஆம் ஆத்மி. ஏன் நீங்க மட்டும் மாட்டுறீங்க? ஒரு பாட்டில் அங்க இதே மாதிரி இருக்கக்கூடிய டாஸ்மாக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சில இருந்து ரோல் அவுட் ஆகி வெளியில வருதுன்னா அது ட்ராக் பண்ணலாம். கடையில போய் கடைசியே எண்ட் யூசர் வரைக்கும் நீங்க ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். எவ்ரிதிங் இஸ் டிரான்ஸ்பரண்ட். அதை பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல 21ல. அந்த கரப்ஷன் அப்படியே நீங்க அலோவ் பண்ணி ஃபிளரிஷ் ஆக வச்சு ரைட் லெஃப்ட் சென்டர்னு லூட் பண்ணி இன்னைக்கு இங்க நிக்குது அது. சரி, தீஸ் திங்ஸ் நீங்க இன்னைக்கு இருக்க வேர்ல்டு இல்லைங்க. கரப்ஷன் நீங்க டிஜிட்டல் ஃபார்மேட்ல வந்துச்சு. எல்லாம் உங்களுக்கு தெரியும், வெரி வெல். டிஜிட்டல் ட்ரேடிங் தான் இங்க கம்ப்ளீட்டா நடக்குது. டிரான்சாக்ஷன் தேர் வில் பி சம் ஃபுட் பிரிண்ட் சம்வேர். அந்த காலம் மாதிரி யாரோ ஒருத்தன் 2 பேர் தான் இன்வால்வ்டு, அவனை இல்லாம பண்ணிட்டான் ஒன் வே யாராதுன்னா நீங்க தப்பிச்சிடலாம். அப்படிலாம் இப்ப செய்யவே முடியாது. சிஸ்டம்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். எங்கேயா ஒரு இடத்துல நீ ஹைட் பண்ணினா இன்னொரு இடத்துல அது வெளியில வந்துடும். ரெண்டாவது, இந்த மாதிரியான கரப்ஷன்லாம் nobody will allow. I mean, the sense that nobody should allow. ஆனா இங்க அதுதான் அன்பார்ச்சுனேட்லி சிஸ்டம் தமிழ்நாட்டில் 24 hours பார் ஓடுது. சரி, பார் தான் ஓடுது. அதுல ஜென்ரேட் ஆகிற மணி வர வேண்டியது கவர்மெண்ட்டுக்கு வந்ததுன்னா பரவாயில்ல. அது அப்படியே பிளாக் மணியா போகுதுன்னா என்னங்க இது? எங்க இது எந்த ஸ்டேட்ல? இப்ப பவர் டாரிஃப் ஜூலை 1ஆம் தேதியில 3.16% ஏறுது. இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் 5ஆவது தடவை 6ஆவது தடவை ஏத்துறான். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எத்தனை தடவை, வாட்டர் டேக்ஸ் எத்தனை தடவை, காமன் மேனோட லைஃப் நீங்க இன்டாலரபிளா மாத்திட்டு இருக்கீங்க. இன்னொரு பக்கம் இவர் லூட்டிங் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். ஸ்டேட் எக்ஸ்ட்ரக்கருக்கு வர வேண்டிய பணம் வெளியில சுத்துது. 24 hours பாரை ரன் பண்றீங்க. அன்அக்கௌண்டட் சேல்ஸ், ரெவென்யூ வர வேண்டியது பூரா கம்ப்ளீட்டா போகுது. thousands of crores. அப்ப இதுக்கு ஒரு அர்த்தமே இல்லையா?
இதை கேள்வி கேட்டா மாநில சுயாட்சியா? அதான் ஹைகோர்ட் நல்லா ஆப்போச்சு, மாநில சுயாட்சின்ற பேர்ல ஊழல் அனுமதிக்க முடியாதுன்னு. அப்ப these guys have brought it on themselves. Let us see. இவங்க இன்னமும் ஒரு சின்ன விண்டோவை பிஜேபி ஓபன் பண்ணி வச்சிருக்கணும். there is a school of thought. பட் அது எந்த அளவு பண்றது நமக்கு தெரியல. சார் கடைசியா இன்னும் ஒரே ஒரு விஷயம், இப்ப எலெக்ஷன்ஸ் நெருங்கிட்டு இருக்கு, அதுதான் முக்கியமான கான்டெக்ஸ்ட். சோ இப்ப இந்த மாதிரி நிறைய சோதனைகள்லாம் நடக்கும்போது திமுக ஒரு கரப்ட் பார்ட்டி அப்படின்ற இமேஜை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவான இமேஜை ஏற்படுத்துமா, இல்லைன்னா திமுகவை பாஜக பழி வாங்குறாங்க, திமுக நிறைய முக்கியமான இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கிறதுனால பாஜக பழி வாங்குறாங்க, மாநில சுயாட்சியை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றாங்க பட் பாஜக பழி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு இமேஜ் ஏற்படுமா? இதுல இவங்களுக்கு சிம்பத்தி கிடைக்காது. இது டிஎம்கேக்கு வந்து டிஎம்கே விக்டிமா மாறி இதை சிம்பத்தியை வாங்கிக்குமா, அல்லது மக்கள் வந்து டிஎம்கேவை த்ரோ தம் அவுட்டான்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஜெயலலிதாவோட பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி வேற. அந்த அம்மா திரும்ப திரும்ப ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு திரும்ப திரும்ப பீப்புள்ஸ் கோர்ட்ல ஜெயிச்சு வந்தாங்க மக்கள் நீதிமன்றத்துல. வெரஸ் அந்த ஸ்டேச்சர் வந்து உங்களுக்கு வந்து இப்ப இருக்கவங்களுக்கு எல்லாம் கிடையாது. ஸோ இது கண்டிப்பா வந்து இன்கேஸ் இதோட லாஜிக்கல் எண்டுக்கு இந்த கேசஸ் போகுதுன்னா நமக்கு தெரியாது. இன்னமும் இது உதயநிதி கிட்ட போய் நிற்குமா நிற்காதா நமக்கு தெரியாது. என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கிடைக்குது, வெதர் இடி இஸ் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ் த லிங்க் பிட்வீன் ரிதீஷ் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் தெரியாது நமக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல, எஸ்டாப்ளிஷிங் லிங்க் இல்லாத பட்சத்துல இவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஒருவேளை இடியால சக்சஸ் பண்ண முடியுது, ஆகாஷ் பாஸ்கரன் ரிதீஷ் எல்லாம் வச்சு உதயநிதி வரைக்கும் அவங்களால போக முடியுதுன்னா, அதோட லாஜிக்கல் எண்டுக்கு அந்த வழக்குகள் போகுதுன்னா கண்டிப்பா அதுல ஒன்றும் சிம்பத்தி எல்லாம் வராது. மாறா இட் வில் பூமராங் ஆன் டிஎம்கே. அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ் இன்வால்வ். அதனால அந்த பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ் வந்து இப்ப டார்கெட்டட் பர்சன்ஸ்க்கு கிடையாது. ஸோ தே வில் பி இன் சூப், பார்ட்டி வில் பி இன் சூப். அன்னைக்கு 2G வந்தது, இன்னைக்கு டாஸ்மாக் வந்திருக்குது. அதனால இது வந்து அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபுல் 4 இயர்ஸ் இப்போ 5 இயர்ஸ் பொறுத்து நீங்க மக்கள் கிட்ட போகும்போது ஆன்டி இன்கம்பன்சி ஆல்ரெடி இருக்கும். அதுல வந்து இந்த கரப்ஷன் சார்ஜஸ் பிளஸ் ஆகும். வெறும் கரப்ஷன் சார்ஜஸால ஒரு கவர்மெண்ட் தோக்குறது ஜெயிக்கிறதுன்றது கிடையாது. அது வந்து இட் வில் பி an added factor. ஜெயலலிதா கதை தான் நான் சொல்றேன். She was repeatedly convicted by the courts, but she was repeatedly elected by the people because she has the charm. மக்கள் அந்த ஊழலை மீறி அந்த மாதிரி எதிர்க்கு ஆதரிச்சாங்க. அதெல்லாம் இப்ப நடக்காது உங்களுக்கு. ஏன்னா இவங்க மேல இருக்கக்கூடிய வேற விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி கரப்ஷன் சார்ஜஸ் வரும்போது இன்கேஸ் ஆஃப் அரெஸ்ட் எல்லாம் நடக்குது அப்படின்னா அது இவங்களுக்கு எதிராக தான் திரும்ப மொழி இவங்களுக்கு ஆதரவா போகும்னு நினைக்கிறேன். பிகாஸ் யூஆர் ஆல்ரெடி ஹேவிங் த பேக்கேஜ் ஆஃப் 4 இயர்ஸ் ஆஃப் ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ அதனால வந்து இதோட லாஜிக்கல் எண்டுக்கு இந்த ரைட்ஸ் போகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. ஒருவேளை போச்சுன்னா அது கண்டிப்பா டிஎம்கேக்கு எதிராக பாதகமா நெகட்டிவா தான் போக முடியும், அவங்களுக்கு சாதகமா போவாது. பட் ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேப்ரியல், தீஸ் திங்ஸ் யூ கான்ட் ப்ரெடிக்ட். திஸ் மே டை டவுன். ஏன்னா அதுவும் எவிடன்ஸ் இல்லை, அது வேற காம்ப்ரமைஸ் இது. அதாவது எவிடன்ஸ் எல்லாம் இருக்குங்க, அது எனக்கு நல்லா தெரியுங்க. எக்ஸப்ட் பொலிட்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் டிஎம்கேல தப்புறது கஷ்டம் கண்டிப்பா. அது அந்த சினாரியோ வராதுன்னா நீங்க சொல்ல முடியாது. அதாவது கிவன் த சாய்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா எக்ஸப்ட் பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் வேற எதுல இருந்து இவங்க தப்ப முடியாது. சிஸ்டம்ஸ் ஆர் இன் பிளேஸ். ஆல்ரெடி இந்த என்கொயரி இஸ் அன் அக்ரெசிவ் ஸ்டேஜ்ன்றாங்க. அமித்ஷா வாயால் இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ பேசிக்கலி. ஊழலை ஒழிக்கிறது பிஜேபியோட எண்ணம் கிடையாது. அவன் நோக்கம் பொலிட்டிக்கலா டிஎம்கே ஒழிக்கிறது. ஏன்னா இங்க தமிழ்நாடு தான் ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்ல முதல்ல இருக்குது. அப்ப இந்த இஷ்யூ கையில் எடுக்கும்போது இட்ஸ் பொலிட்டிக்கல் வெப்பன், அவங்களுக்கு அவன் யூஸ் பண்ணதான் செய்யும். புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்ப ஆகாஷ் அப்புறம் ரிதீஷ் அவங்க 2 பேரும் இப்ப அப்ஸ்காண்ட் ஆயிருக்காங்க. That's what people say. நமக்கு தெரியாது. ரைட். சோ இப்ப there is no official communication. ரைட். சோ இப்ப இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்க 2 பேரும் இடி கிட்ட கோஆபரேட் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கப்படும். அது பெரிய ஆட்களுக்கு நெகட்டிவா போய் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதை தவிர்க்கிறதுக்காக இதை பண்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? அது எப்படி அதை லாஜிக்கலா நீங்களே சொல்லிட்டீங்க. That's the fact. இந்த 2 கேரக்டர்ஸும் வந்து மாட்டினாங்கன்னா if they are placed before the ED னா obviously they will spill the beans. அது வந்து டாப் லெவலுக்கு போகும், ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை நோக்கி நகரும். அதனாலதான் அவங்க எஸ்கேப் ஆயிருக்காங்கன்றதுதான் பரவலான புரிதல். அது சரியான புரிதல், அவ்வளவுதான். எனவே இன்னும் 2-3 நாள் இடி கிட்ட இருந்து ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரும்ன்றாங்க. அது வந்த பிறகுதான் நமக்கு அபிஷியலா பிக்சர் கிளியர் ஆகும். பட் நான் இப்பயும் சொல்றேன், இந்த ஸ்டேஜ்லயும் சொல்றேன், திங்ஸ் மே டை டவுன். அது பொலிட்டிக்கல் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா பண்ண மாட்டாங்கன்னா நீங்க யாரையும் சொல்ல முடியாது. ஃபார் டிஎம்கே தி ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. ஏன்னா தி பர்சன்ஸ் இன்வால்வ் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. அதனால என்ன வேணா நடக்கலாம். ஸோ நத்திங் இஸ் ரூல்ட் அவுட், அவ்வளவுதான் நான் சொல்றேன்.
ரொம்ப நன்றி சார். உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பெரிய ரொம்ப நன்றி. நன்றி.